வெல்கம் டு ஸ்ரீராம்சன் ஃபிசிக்ஸ் பைலட். இந்த வீடியோஸ் நமக்கு பார்க்கக்கூடியது +2 ஃபிசிக்ஸ் யூனிட் 3 மேக்னட்டிசம் அண்ட் மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட்ல எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் 3.23. So look at the question. Suppose a cyclotron is operated to accelerate protons with a magnetic field of strength 1 Tesla. Calculate the frequency in which the electric field between two Ds could be reversed. அதாவது ஒரு டெஸ்லா காந்தப்புலம் வலிமையில் செயல்படும் சைக்ளோட்ரானை பயன்படுத்தி புரோட்டான்களை முடுக்குவிக்கும் நிகழ்வில் டீக்களுக்கு இடையே உள்ள மாறும் மின்புலத்தின் அதிர்வெண்ணை காண்க. சரிங்களா? அப்போ இங்கே கிவன் டேட்டாவில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடணும். சரிங்களா? இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த் ஆஃப் 1 டெஸ்லா, தட் இஸ் பி. சரிங்களா? பியோட வேல்யூ இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் யூஆர் எக்ஸ்பெக்டட் டு ஃபைண்ட் த ஃப்ரீக்வன்சி. சரிங்களா? ஃப்ரீக்வன்சி நம்ம கண்டுபிடிக்கணும். பட் இங்கே கிவன் டேட்டா வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த் மட்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் அனதர் கிவன் டேட்டாஸ் ஃபுல்லாக கான்ஸ்டன்ட் வேல்யூஸ். இப்போ சைக்ளோட்ரான் அப்படின்னு சொல்லும் பொழுது அதில் நம்ம என்னென்ன எழுதணும்? மாஸ் ஆஃப் த புரோட்டான் அண்ட் சார்ஜ் ஆஃப் த புரோட்டான் அது எல்லாமே எழுதணும். சரிங்களா? அப்போ கிவன் டேட்டா. ஸோ வாட் இஸ் கிவன் இன் தட் ப்ராப்ளம்? ஃபஸ்ட்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த். தட் இஸ் ஃபீல்டு, மேக்னெட்டிக் ஃபீல்ட் தட் இஸ் பி வில் பி ஈக்குவல் டு 1 டெஸ்லா. இது ஒரு வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு மாஸ் ஆஃப் த புரோட்டான் அண்ட் சார்ஜ் த புரோட்டான் எழுதணும். சரிங்களா? மாஸ் ஆஃப் த புரோட்டான் that is mp will be equal to 1.67 into 10 power minus 27 kilogram. இது எல்லாமே கான்ஸ்டன்ட் வேல்யூ ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? அடுத்தது சார்ஜ் ஆஃப் த புரோட்டான். இதெல்லாமே இந்த வேல்யூஸ் எல்லாமே ப்ராப்ளம்ஸில் கொடுத்துருக்க மாட்டாங்க, நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். சரிங்களா? Q இதோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 1.6 into 10 power minus 19 கூலும். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இங்கே ஃப்ரீக்வன்சி ஆஃப் த டீஸ் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஆசிலேட்டரோட ஃப்ரீக்வன்சி தான் இது. நம்ம சைக்ளோட்ரான் அந்த கொஸ்டின்லேயே பார்த்துருப்போம். ஃப்ரீக்வன்சி F கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் அதுக்கான ஃபார்முலா என்னங்கிறத நோட் பண்ணிக்குவோம். ஃபார்முலா ஃப்ரீக்வன்சி F will be equal to QB divided by 2 pi MP. அப்போ இங்கே என்னது? MP அப்படிங்கிறது மாஸ் ஆஃப் த புரோட்டான், Qங்கிறது சார்ஜ் ஆஃப் த புரோட்டான் அண்ட் B is said to be the magnetic field அண்ட் 2 pi ஓட வேல்யூ நமக்கு தெரியும். இதை வச்சு we have to find the frequency. சரிங்களா? இப்போ கிவன் டேட்டாவில் இருக்கக்கூடியதை ஃபுல்லாக எடுத்து எழுதிடலாம். F equal to QB divided by 2 pi MP. சரிங்களா? அப்போ F will be equal to Qக்கு பதில் இங்கே என்ன இருக்கு? நம்ம 1.6 into 10 power minus 19 கூலும். சரிங்களா? அப்போ 1.6 into 10 power minus 19 into இங்கே B அப்படிங்கிறது மேக்னெட்டிக் ஃபீல்டோட வேல்யூ இங்கே என்னது? 1 டெஸ்லா. சரிங்களா? அப்போ 1 டெஸ்லாங்கும் பொழுது 1ங்கிறத எழுதிடுவோம். டிவைடட் பை 2 into பை அப்படின்னு சொல்லும் பொழுது 3.14 into mass of the proton. Already we are having that 1.67 into 10 power minus 27. So 1.67 into 10 power minus 27. சரிங்களா? இதெல்லாமே கிவன் டேட்டா. இப்போ இந்த கிவன் டேட்டாவில் F will be equal to ஃபர்ஸ்ட் நம்ம இதை கேன்சல் பண்ணிடலாம். இங்கே 2ஆல் கேன்சல் பண்ண முடியும். 1.6 கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ 0.8. சரிங்களா? அந்த வேல்யூஸ் இப்போ நம்ம தனியாக எடுத்து எழுதிக்குவோம். 0.8 டிவைடட் பை 3.14 into 1.67. இப்போ 10 power minus 19 அப்படிங்கிற நியூமரேட்டரில் இருக்குது. இங்கே டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய 10 power minus 27 அப்படிங்கிறது நியூமரேட்டரில் போணுச்சுன்னா 10 power plus 27 மாறிடும். சரிங்களா? 10 power plus 27. அப்போ இந்த 10ஓட வேல்யூஸை நீ தனியாக எடுத்து எழுதிக்கலாம். ஸோ ஃப்ரீக்வன்சி F will be equal to 0.8 divided by 3.14 into 1.67 multiplied by 10 power minus 19 இங்கே 10 power 27. 27ல
19 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 8. ஸோ 10 பவர் 8. சரிங்களா? இப்போ இந்த வேல்யூஸ்க்கு எல்லாமே லாக் அண்ட் ஆன்ட்லாக் நீ எடுத்து பார்க்கும் பொழுது ஆன்சர்ஸ் உனக்கு அக்யூரேட்டாக கிடைக்கும். சரிங்களா? இப்போ இந்த ஆன்சர் எடுத்து எழுதிக்கோமா. தட் இஸ் எஃப் வில் பி ஈக்குவல் டு 0.8 divided by 3.14 into 1.67. சரிங்களா? இன்ட்டு 10 பவர் 8. இப்போ எல்லாத்துக்கும் பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு டினாமினேட்டர் இருக்கக்கூடியதுக்கு லாக் பார்ப்போம். லாக் பார்த்து ஆட் பண்ணிவிட்டு அந்த ஆன்சரை அந்த 0.8க்கு லாக் பார்த்து மைனஸ் பண்ணி அதுக்கு ஆன்டிலாக் நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஓகே. இப்போ நவ் லாக் ஃபார் 3.14. சரிங்களா? இப்போ 3 அப்படின்னு சொல்லும் பொழுது we are having 0 point. சரிங்களா? இப்போ 31ல 4 நம்ம பார்க்கணும். இங்கே பார்க்கலாமா? லாகில் பார்க்கலாமா? ஓகேங்களா? ஸோ in this case so for that you have to select 31.4 here. So look at here 31ல 4 உடைய வேல்யூஸ்க்கு ரெண்டுமே எங்கே மீட் பண்ணுதோ அந்த இடத்துல நம்ம பார்க்கணும். சரிங்களா? here 4969. சரிங்களா? 4969 that value. அப்போ இங்கே நமக்கு பார்க்கக்கூடியது 0.4969. சரிங்களா? அதே மாதிரி அடுத்ததுக்கு log of 1.67 equal to that we already know what is the log. That is 1 அப்படிங்கும் பொழுது இங்கே 0 point and 16ல 7 பார்த்தீங்கன்னா 2227. சரிங்களா? இப்போ ரெண்டுமே என்னது இந்த இதில் பார்க்கும்போது மல்டிப்ளையர் இருக்கிறதுனால லாகில் என்ன பண்ணணும், யூ ஹாவ் டு ஆட். சரிங்களா? லாகில் யூ ஹாவ் டு ஆட். ஸோ இன் திஸ் கேஸ் 9 plus 7 16 balance 1. 7 plus 2 9. 9 plus 2 11 balance 1. So 4 plus 1 5. 5 plus 2 7. So 0.7196. இப்போ இந்த வேல்யூஸை இங்கே நம்ம எழுதிக்கிறோம். சரிங்களா? இங்கே இப்போ இதுக்கு log of 0.8 you have to take 0.80 அப்படின்னு சொல்லும் பொழுது we are having bar 1. 0.8க்கு நம்ம லாக் பார்க்குறோம் அப்படின்னா 9031. ஸோ இந்த வேல்யூஸில் இந்த ஏற்கனவே கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா, log 3.14 ப்ளஸ் log 1.67க்கு 0.7196. இந்த வேல்யூஸை you have to subtract. சரிங்களா? ஸோ 0.7196 இதை நம்ம இப்போ மைனஸ் பண்ணுறோம். சரிங்களா? மைனஸ் பண்ணும் பொழுது இப்போ 11ல் 6 போக 5. அடுத்தது 12ல் 9 போக 3. சரிங்களா? அடுத்து 9ல் 1 போக 8. அடுத்தது 8ல் 7 போக 1. பாயிண்ட் பார் 1ல் 0 போக பார் 1. இப்போ இந்த வேல்யூஸ்க்கு ஆன்டிலாக் யூ ஹாவ் டு see that ஆன்டிலாக். ஸோ இங்கே ஆன்டிலாகை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா 0.1835க்கு யூ ஹாவ் டு see that ஆன்டிலாக் 0.18. சரிங்களா? ஹியர் 3. அப்போ ரெண்டுமே மீட் பண்ணக்கூடிய பாயிண்ட் 1524. சரிங்களா? 1524 அண்ட் இங்கே 5 டிஃப்ரென்ஸ் we are having difference is 2. சரிங்களா? அப்போ 15 that is 1524 difference is 2. so totally we are having 1526. சரிங்களா? here so 1526. so இதை நம்ம ஏற்கனவே எழுதியிருக்கக்கூடிய ஆன்சர்ஸில் you have to write. ஸோ அப்போ இருக்கக்கூடிய வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 1526. இங்கே ஆல்ரெடி we are having bar 1 அப்படின்னு இருக்கிறதுனால இங்கே டெசிமல் பாயிண்ட் என்ன ஆகும், 0 பாயிண்டில் வரும். சரிங்களா? இப்போ இந்த ஆன்சர்ஸை நம்ம இங்கே எடுத்து எழுதிடுறோம். தட் இஸ் ஃப்ரீக்வன்சி எஃப் வில் பி ஈக்குவல் டு
0.1526 into 10 power 8. இந்த வேல்யூஸை நம்ம எப்படி இந்த 26 அப்படிங்கிறத ஹோல் நம்பரை மாற்றிட்டுலாம். சரிங்களா? ஏன்னா ஈவன் நம்பர்ஸ் 5க்கு மேலே இருக்கிறதுனால இதை வந்து ஹோல் நம்பராக மாறிடும். அப்போ 0.153 ரவுண்டிங் ஆஃபில் இன்ட்டு இந்த 10 power 8 அப்படிங்கிறத 10 power 2 இன்ட்டு 10 power 6 பிரிச்சுக்கிறோம். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த 10 power 2ஆல் 0.153 மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 15.3 இன்ட்டு 10 power 6. ஸோ ஆல்ரெடி we know the value formula 11th நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். 10 power 6 அப்படின்னு சொல்கிறது எதுக்கு ஈக்குவல்? மெகா உடைய வேல்யூ. அப்போ நம்ம எழுதும் பொழுது எப்படி எழுதிக்கலாம்? 15.3 10 power 6க்கு பதிலாக மெகா அண்ட் ஃப்ரீக்வன்சி யூனிட் வந்து ஹெர்ட்ஸ் தான். இப்போ ஃபைனலாக நீ ரிசல்ட்டில் எழுதும் பொழுது ஃப்ரீக்வன்சி, சரிங்களா, ஃப்ரீக்வன்சி ஆஃப் த ஆசிலேட்டர், தட் இஸ் frequency f will be equal to 15.3 megahertz. So this is the final answer. சரிங்களா? ஸோ இப்போ இந்த இதில் கிவன் ப்ராப்ளமில் இதே பேஸ்மெண்ட்டில் இந்த 1 டெஸ்லாக்கு பதிலாக 2 டெஸ்லா அது மாதிரி கொடுக்கலாம். சரிங்களா? அது மாதிரி வேல்யூஸ் டிஃப்ரெண்ட்டாக கொடுப்பாங்க. ஸோ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி you have to find the answer. If you have any doubt in this problem, free to contact with our social network. So we will meet in the next video. Take care.